அப்ப பல வருஷத்தின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரார். இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய பாரம் ஒன்னே தான். இந்த பேராலயம் கட்டுவதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்க முடியலையே. பேராலயம் கட்டுவதுக்கு அப்ரூவல் வாங்க முடியுது. இந்த வருஷம் எனக்கு கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு இந்த வருஷம் நல்லா இல்லைன்னு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த உள்ள ஒரு துக்கம் வந்துட்டே இருக்கு. அதை செய்யலையே. நான் ஊழியக்காரங்க, நான் என்னங்க, நான் பெரிய மாளிகை மாதிரி வீடு கட்டணும்னு எனக்கு ஆசையா இல்லை. நான் யாரு? நான் ஒரு பாஸ்டர். நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன்? நான் ஒரு பாஸ்டர். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வரம் என்ன வரம்? வேதாகமத்தை போதிக்கிறது. அந்த ஒரு வரத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆசை சபை கட்டணும். என் வாழ்க்கையில குறைஞ்சது 5 தடவையாச்சும் கட்டடம் கட்டணும்னு ஆசை, சபையை கட்டணும் ஆசை. அப்போ அலையிறோம். எங்க போய் முட்டினால் என்ன ஆகுது? செவுத்துல முட்டின மாதிரியே இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துல கோவம் வந்துருச்சு. ஏதோ அதிகாரி பார்த்தா கேட்டுலாம் இருக்கேன். பிராண்டி கடைக்காரையா பர்மிஷன் கேட்கிறேன். லிவர் கட்டு போய், லங்ஸ் கட்டு போய், குடும்பம் கட்டு போய், பிச்சைக்கார மாதிரி பைத்தியக்கார மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருக்க ஒருத்த பார்த்த டிச்சில படுத்துட்டு அப்படின்றான். என்ன எது கேட்க வந்தோம்? எங்க சமுதாயத்தை நல்வழியில நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுன்னு கேட்கிறோம். பாரம் அப்படியே மனபாரம். நிம்மதியாவே இருக்க முடியல. இந்த வருஷம் முழுசும் ஜெபம் பண்ணேன். நேற்று எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதும் திடீர்னு மணிகண்டன் பிரதர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் கலெக்டர் முதலமைச்சர் சொல்லிட்டாரு என்ஓசியே தேவையில்லையாமான்னு. குரூப்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தா என்ஓசி என்ன இல்லை, தேவையில்லை. எப்படி இருக்கும்? நான் இன்னைக்கு உணர்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி நானும் என் மனைவியும் ஊழியம் செய்தோம். ஒரு பக்கம் அனிதா அந்த சைடு போறாங்க, மறுபக்கம் நான் இங்கே வரேன். நாங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கை கூட வாழ முடியாமல் அலையிறோம். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாமல் அலையிறோம். ஒரு 4 ரூம் தான் என் வீடு. 40 ரூம் எல்லாம் இல்லை, 4 ரூம் தான். அதை கிளீன் பண்ணி வைக்க முடியாத வரைக்கு என் மனைவி இரவெல்லாம் ஜெபம் பண்றா, ஃபாஸ்டிங் இருக்கிறா. ஊழியம் வளரணும், ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு அங்க போராடுறோம், இங்க போராடுறோம். என் புள்ள எது தெரியுமா என்கிட்ட அழுகுது? என் கூட வந்து விளையாடுங்க டேடின்னு அழுகுது. அது என்னால செய்ய முடியல. அங்கிருந்து வீட்டுல இருந்து புறப்படாதுக்கு தான் வந்தேன். நடுவில் ஒரு தம்பி கோயிலுக்கு வராம இருந்தார். நேரம் அவர் வீட்டுக்கு போயிட்டேன். மனசு அங்க போயிருச்சு. நைட் எல்லாம் வந்து என் புள்ள அழுகுது. உடனே அவளை கூட்டிட்டு போய் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து சரி பண்ணி இப்படிதான் செய்யறோம். இப்படி செஞ்சாலும் நம்மளை போட்டு அயன் பாக்ஸ்ல போட்டு அயன் பண்ற ஒரு கூட்டம் இருக்குதான் செய்யும். அது ஒண்ணு தப்பு இல்லை. இயேசுவே பேயின்னு சொல்லும் போது நம்மள இன்னும் அந்த லெவல்ல சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்போ இவ்வளவு அலையிறோமே, என்னப்பா ஏசப்பா கேட்டேன். எனக்கு ஒண்ணே பர்மிஷன் தாங்க, கட்டணும். நைட் அந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த சகரியா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டா.